வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஜாங்கிரி ரெசிபி பார்க்க போறோம். இந்த ஜாங்கிரி வந்து சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு காரணம் வந்து மேல லேசான ஒரு மொறுமொறுப்பு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாவும் நல்லா ஜூஸியா இருக்கும். நம்ம அப்படி கேட்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த கலரும் அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஆனா நம்ம வீட்டுல ஜாங்கிரி பண்றதுக்கு எப்பயுமே கொஞ்சம் யோசிப்போம், இது சரியா வராது, இது கடையில தான் வாங்கணும் அப்படின்னு. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஜாங்கிரி பண்றது சாதாரணமா நம்ம முறுக்கு புழியிற மாதிரி ரொம்ப ஈஸியானது தான். நான் செய்யும் போதும் அந்த டிப்ஸ் சொல்லிட்டே பண்றேன். வீடியோ எண்ட்ல வந்து எல்லா டிப்ஸும் சேர்த்து ஒரே இடத்துல நான் சொல்றேன். அப்போ வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க முறுக்கு புழியறதோட ஈஸியா நம்ம ஜாங்கிரி பண்ணி முடிச்சிடலாம். ஜாங்கிரி பண்றதுக்கு 1 கப்பு வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். வெயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கு. உளுந்து பாருங்க 2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ ஜாங்கிரிக்கு பாத்தீங்கன்னா இந்த உளுந்தை இந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு திரும்பவும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த உளுந்து வாசனை இல்லாம நல்லா இருக்கும். இந்த தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சியில அல்லது கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். நம்ம எப்பயும் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தண்ணியை தெளிச்சு நல்லா சாஃப்டான மாவை அரைச்சிக்கணும். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல அரைக்க போறேன். மாவை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஜாங்கிரிக்கு கிரைண்டர்ல மாவு அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பந்து மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு ரெடியா ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளர்ல 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதே டம்ளரால 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கரையட்டும். சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சாச்சு பாருங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து அரைக்கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நம்ம அரைக்கம்பி பதம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்க்கரை பாகு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணலாம். லேசா வந்து சர்க்கரை பாகு அப்படி கையில் எடுத்துக்கிட்டு இப்படி கம்பி வந்து கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதம். ஃபுல்லா கம்பி இப்படி நீட்டோம்னா கம்பி ஃபுல்லா வராம பாதியிலே கட் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம, அதாவது சர்க்கரை பூத்தா மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். ஒரு 2 பிஞ்சு ஆரஞ்சு கலர். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கலர் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஜாங்கிரி வந்து வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கலர் வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆரஞ்சு கலர் வந்தாச்சு பாருங்க. நம்ம அரைச்ச உளுந்து மாவை நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துப்போம். இது இப்போ நல்லா கையால மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளஃபியா ஆயிடுச்சு பாருங்க. பந்து மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இந்த மாவுல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால மேல லேயர் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒரு நல்ல பைண்டிங்கும் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக் வந்து நமக்கு ரெடிமேடா கிடைக்குது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ. இதுல நம்ம ஃபில் பண்ணி இதுலயும் புழியலாம், இல்லை நம்ம பால் கவர் இருக்கு இல்லையா, அதுல போட்டு கூட புழியலாம். இப்போ நம்ம இதுல மாவு ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஏதாவது டம்ளர்ல இப்படி நிற்க வச்சிட்டோம்னா நமக்கு மாவு ஃபில் பண்றது ஈஸியா இருக்கும். இதுல பாதி அளவுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கோன்ல பாருங்க, பாதி ஃபில் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து சின்னதா நம்ம கட் பண்ணிக்கணும். அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஜாங்கிரியோட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்க, நான் இந்த அளவுக்கு கட் பண்றேன். நமக்கு தேவையா இருந்தா திரும்பி கொஞ்சம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, பிளாட் கடாயில பாதிக்கும் கீழே நான் எண்ணெய் வச்சிருக்கேன். ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கலாம். இது வந்து சூடு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த பைப்பிங் பேக் வச்சு நம்ம ஜாங்கிரி புழியலாம். ஃபர்ஸ்ட் புழியும் போது 1-2 கொஞ்சம் நமக்கு சுமாரா வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரியா வந்துடும். இதுக்கப்புறம் இப்படி ரவுண்ட் ரவுண்டா புழிஞ்சுக்கிட்டே வர வேண்டியதான். இது நமக்கு பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அடுத்ததும் புழியிறேன் பாருங்க. சைஸ் நம்ம விருப்பம்தான்.
இப்படி ஃப்ளவர் மாதிரி போட வேண்டியதான். நம்ம மருதாணி டிசைன் போடுற மாதிரி தான். இதே மாதிரி இந்த எண்ணெயில எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சிக்கிட்டே வரலாம். எண்ணெயோட ஹீட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்பதான் நமக்கு புளியறது ஈஸியா இருக்கும். கையும் வந்து சூடு தாங்கும். இந்த கடாயில ஒரு 5 வரைக்கும் புளியலாம். இது உடனே திருப்பி போட வேண்டாம், ஷேப் போயிடும். கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் லேசா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரெண்டு நம்ம ஃபர்ஸ்ட் புழிஞ்சது இல்லையா, இது வந்து அடி சைடு வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்பதான் திருப்பி போட்டுருவோம். ஃபுல்லா வேகிற வரைக்கும் நம்ம திருப்பாம இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சைடு ஃபிளாட் ஆயிடும். திருப்பறதுக்கு இந்த மாதிரி கம்பி ஏதாவது வச்சுக்கோங்க, அப்ப வந்து ஈஸியா இருக்கும். நம்ம கரண்டினா அந்த ஷேப் போயிடும். பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த ஓசை அடங்கிடுச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம நல்ல எண்ணெயை வடி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம இந்த பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல போட்டுடலாம். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்த ஈடு நம்ம பொரிச்சு போடுற வரைக்கும் இதுல இருக்கிறது நடுவில் அப்படி திருப்பி விட்டோம்னா இது இந்த பாகை வந்து நல்லா இழுத்துக்கும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லா இதுலயே இருக்கணும் அப்படின்னு இல்லை, இது கொஞ்சம் நல்ல திருப்பி விட்டுக்கணும். ரெண்டு சைடும் நல்லா பாகு வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியதான். இது ஊறதுக்குள்ள நம்ம அடுத்த செட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம போடுறதுக்குள்ள இதுல இருந்து நம்ம ஜாங்கிரி வந்து பாகுல நல்லா ஊறிருக்கு, இதை எடுத்துடலாம். எடுக்கும் போது இந்த மாதிரி ஜாலி கரண்டி ஏதாவது வச்சுட்டு அதுல எடுத்து இந்த பாகு ஃபுல்லா கொஞ்சம் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பாகு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வடிதட்டுல கொஞ்சம் நேரம் இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாகு இருக்கிறதெல்லாம் சொட்டிடும். இதை வேற பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இது பாருங்க, இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் அப்படி வடிய விட்டுட்டு இந்த பாகுல போட்டுடலாம். இதே மாதிரிதான் நம்ம எல்லா ஜாங்கிரியும் பொரிச்சிட்டு பாகுல போட்டு எடுத்துக்கணும். அடுத்த செட்டு போடும்போது முதல் செட்டை வந்து பாகுல இருந்து எடுத்துக்கணும். ஜாங்கிரி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு ஜூசியா இருக்கு பாருங்க. பாருங்க பாத்தீங்களா, பாகு அப்படியே வெளியில வருது பாத்தீங்களா, நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி, நல்லா டேஸ்டியா ஜூசியா ஜாங்கிரி ரெடி. நல்லா சாஃப்டா மேல லேசான ஒரு மொறுமொறுப்போட அவ்வளோ ஜூசியா இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஜூசியா இருக்கு, நல்லா சாஃப்டாவும் இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்களும் பாத்தீங்க எவ்வளவு ஈஸியா இருந்தது. இனிமே வந்து கடையில போய் ஜாங்கிரி வாங்க வேண்டியதே இல்லை, நம்மளே ஈஸியா பண்ணிடலாம். அடுத்த பீஸும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அந்த கடிக்கும் போதே பாருங்க அந்த ஜூஸ் அப்படியே இந்த சக்கரை பாகு இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியில வருதா, அவ்வளோ நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த எல்லா டிப்ஸும் சேர்த்து ஒரே இடத்துல நான் சொல்றேன் கடைசியிலன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல குவாலிட்டியான நல்ல உளுந்தா வாங்கிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். எப்பயும் நம்ம வடைக்கு இட்லிக்கு எல்லாம் வந்து அந்த ஊர்னா தண்ணியே சேர்த்து அரைக்கணும், அப்பதான் வாசனையா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு அப்படியே ரிவர்ஸ், அந்த உளுந்து வாசனை நமக்கு இருக்கக்கூடாது. அதனால அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்பவும் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அதை அரைக்கணும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம அதே தண்ணியை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஜாங்கிரி லேசான அந்த உளுந்து வாசனை வரும், அது நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அரைக்கும் போது நம்ம உளுந்து வடைக்கு அரைப்போம் இல்லையா, ரொம்ப தண்ணி சேர்க்காம லேசா தண்ணி தெளிச்சு அதே மாதிரி சாஃப்டான மாவா நல்லா அரைச்சிக்கணும். சர்க்கரை பாகு பதம் வந்து அரை கம்பி பதம். நீங்க அப்படி எடுத்தோம்னா ஃபுல் கம்பி வரக்கூடாது, அப்படி எடுக்கும் போதே கட் ஆயிடணும். நான் அது கரெக்டா காமிச்சிருக்கேன், அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயும் ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு அகலமான பேன் அந்த மாதிரிதான் வச்சுக்கணும், ரொம்ப ஹைட் இல்லாம. நம்ம கடாயில வச்சோம்னா சரியா வராது. அதுல வந்து ரொம்ப கம்மியான எண்ணெயா எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். அப்பதான் நமக்கு புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த உளுந்து அப்படிங்கறதுனால உள்ளேயும் வேகும், மேலையும் நல்லா வேகும். நம்ம ஹைல வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு மேல மொறு மொறு நாய் நல்லா ரெட் ஆயிடும்,
உள்ளுக்குள்ள மாவா இருக்கும். அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் போதுதான் நம்ம புழியறதுக்கு ஈஸியா வரும். அந்த டெம்பரேச்சர் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புழியும் போது அந்த ஜாங்கிரி அப்படியே நகர்ந்து நகர்ந்து ஓடும். நமக்கு அது புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம புழிஞ்ச உடனேயும் திருப்பி போடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப நேரமும் வச்சிருக்க கூடாது. லேசா அடியில வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டணும். உடனே திருப்பி போட்டாலும் ஷேப் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டாலும் ஒரு சைடு சப்பட்டையா இருக்கும், ஒரு சைடு வந்து அந்த ஷேப் இருக்கும். திருப்பி போடுறதுக்கு கரண்டி இல்லாம நம்ம வடை கம்பி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில இருந்து பொரிச்ச கையோட எடுத்து டைரக்டா பாகுல போட்டுக்கோங்க. பாகு வந்து வெது வெதுப்பா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அது ஒருவேளை சூடு ஆறி இருக்குன்னா லேசா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செட்டு வந்து நம்ம பாகுல போட்டிருப்போம், அடுத்த செட்டு புழிஞ்சிருப்போம். எண்ணெயில இருக்கிறது ரெடி ஆகும்போது பாகுல இருக்கிறத எடுத்து அந்த பாகை ஃபுல்லா நல்லா வடிய விட்டுட்டு ஒண்ணு மேல ஒண்ணெல்லாம் வைக்காம தனித்தனியா ஒரு தட்டுல வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜாங்கிரி சூப்பரா வரும். மேபி 1-2 ஃபர்ஸ்ட் ஷேப் சரியா வராம போகலாம், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வரும். இது நம்ம பண்ணோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ஜாங்கிரி தீபாவளிக்கு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.